லைஃப் இன்சூரன்ஸ், ரயில்வேஸ், டெலிகம்யூனிகேஷன், ஃப்ளைட்டு எல்லாமே தனியார் சேவைகளுக்கு போயிடுச்சு. எதுவுமே அரசோட கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு போயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த தனியார் நிறுவனங்களுக்கு காம்படிஷனோட போட்டியோட வேறு வேறு நிறுவனங்களுக்கு போயிருந்தால் அது ஆரோக்கியமானது. ஒரே ஒரு நிறுவனம், அது குஜராத்லேருந்து இருக்கிற அந்த 2 நிறுவனம் தான் மொத்தமாக எல்லாத்தையும் இந்தியா முழுக்க எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்காங்க. பிஎஸ்என்எல்லை வாங்கியாச்சு. டெலிகம்யூனிகேஷனில் பார்த்தா ஜியோ, ஏர்டெல் 2 பேர் தான். 2மே அதானி அம்பானி. கிங்ஃபிஷர், ஏர் ஏஷியா, கோ ஏர், மல்லையாவோட கிங்ஃபிஷர், ஜெட் ஏர்வேஸ், பேராமவுண்ட்டுன்னு மதுரையிலேருந்து ஒரு ஏர்லைன்ஸ், இது எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இண்டிகோன்ற ஒரே ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு காம்படிட்டிவாக இன்னொன்று டாட்டாவோட ஏர் இண்டியா. ஏர் இண்டியாவாவது சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இண்டிகோவில் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க, தண்ணியை தவிர. தண்ணியும் கெஞ்சி கெஞ்சி வாங்கணும். எல்லாத்தையும் விற்கிறாங்க. எயில் சீட்டு, ஜன்னலோர சீட்டு, கதவுக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கால் நீட்டிக்கலான்னா அந்த சீட், எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஒரு டீ குடிக்கணுன்னா 350 ரூபா. ஒரு 10 நட்ஸு 10 கடலை போட்டு ஒரு டப்பாவில் கொடுப்பாங்க, அது 400 ரூபா. எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஏறி உட்கார்ந்தோன்னு அதில் ஒரு சௌரியங்களும் கிடையாது. பட்ஜெட் ஏர்லைன்ஸுன்ற பேரில் இப்படி மட்டமாக வச்சுருக்குறாங்க. அமெரிக்காவோட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் இல்லை டெல்டா ஏர்லைன்ஸ் இது எதுவுமே அவார்ட் வாங்கினதில்ல. ஆனால் சின்ன சின்ன கண்ட்ரீஸ் லைக் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர், கேத்தே பசிபிக், ஹாங்காங், கத்தார், யுஏஇ, இவங்கெல்லாம் நல்ல சர்வீஸு, நல்ல ஃபுட்டு, எல்லாமே நல்லாயிருக்கு. இவங்கெல்லாம் அவார்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஹேசல் ஃப்ரீ, அதனால் ஈஸியாக டக்குன்னு போகிறதுக்கு எல்லாருமே ஃப்ளைட்டை சூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்திய அரசாங்கம் நிறைய சின்ன சின்ன ஏர்போர்ட் எல்லாம் அரசாங்க நிலத்தில் சின்ன சின்ன ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டோட நிலங்களை எல்லாத்தையும் அதானிக்கு கொடுத்தாச்சு. அவர் தான் இப்போ மெயின்டைன் பண்ணணும். அதனால் இந்த ஏர்வேஸ் எல்லாமே போயிடுச்சு. எந்த ஏர்வேஸுமே நிற்கலை, இண்டிகோவையும் ஏர் இண்டியாவையும் தவிர. சின்ன சின்ன இடங்களான ஹோசூர், வெல்லூர், நெய்வேலி, இந்த மாதிரி நிறைய ஊருங்கள் எல்லாம் ஏர்போர்ட் ஏற்படுத்தினாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஹோசூரில் அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பூவை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய விதமான எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது. ஃப்ளைட்டு தான் ஈஸியஸ்ட் மோடு. ஆனால் அது 150 கிலோமீட்டர் கிட்ட பெங்களூரில் இருக்குன்றனால அந்த ஏர்போர்ட்டை எடுத்துட்டாங்க. இப்படி ஒன்றையாக எடுத்துகிட்டு எல்லா மக்களை இப்படி கொடுமைப்படுத்துறது இந்த அதானிக்கும் அம்பானிக்கும் மோடிக்கும் ஒரு அஜெண்டாவாகவே வச்சுட்ருக்காங்க. இந்தியாவை காலி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களா?